ஹே காய்ஸ், என் பேர் ஜோ. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மற்ற டெக் நண்பர்களோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோட் ஆஃப் டெக் டாக்ஸில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகக்கூடிய பேட்டரியால் வரும் அபாயத்தை எப்படி தவிர்க்கலான்னு பார்க்கலாம். யூகே நாட்டு சேர்ந்த 11 வயசு பையனோட சாம்சங் டேப்லெட் ஓவர் ஹீட் ஆனதில் அந்த டேப்லெட் இருந்த பெட்டே பற்றிக்கிட்டே எரிஞ்சிருக்கு. பட் நல்ல வேலை, அதே பெட்டில் படுத்துட்டு இருந்த அந்த பையன் எந்த ஒரு காயும் இல்லாமல் தப்பிச்சிருக்கான். போன வருஷம் ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆன ஹாசன் சொல்லக்கூடியவர் அவரோட ஃபோன் சார்ஜில் இருக்கும்போது வெடிஞ்சதில் அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்துருக்காரு. இந்த மாதிரி டிவைசஸ் வெடிகிறதால வரக்கூடிய டெத் புதுசு ஒன்றும் இல்லை, இந்தியாலையும் நிறைய நடந்திருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாம்சங் நோட் 7 ஃபோன்ஸ் எல்லாம் வெடிஞ்சது மறந்துடவும் கூடாது. இந்த டிவைஸ் எல்லாம் வெடிகிறதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பேட்டரி தான். இந்த மாதிரி பேட்டரிஸால் வரக்கூடிய ப்ராப்ளமை தவிர்க்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சில ப்ரிகாஷன்ஸ் பற்றி பார்ப்போம். 1. தேர்ட் பார்ட்டி அடாப்டர்ஸோ சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் பதிலாக எப்பவும் ஒரிஜினல் ஆக்சசரிஸே யூஸ் பண்ணுங்க. ஒரு டிவைஸோட பேட்டரியை மாற்றுறதா இருந்தால் சேம் மேனுஃபேக்சரோட பேட்டரியை சூஸ் பண்ணுங்க. அந்த பேட்டரியை மாற்றுறப்போ கூட லோக்கல் ஷாப்ஸ்ல எல்லாம் கொடுத்து மாற்றாம ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்து மாற்றுங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஒரு டிவைஸையும் வெளிச்சம் படுற மாதிரி டைரக்ட் சன்லைட்ல எப்பவும் வைக்காதீங்க. சார்ஜ் பண்ணுறப்போ துணி, பேப்பர் மாதிரியான எரியக்கூடிய பொருள் மேலே உங்களோட டிவைஸஸை வைக்காதீங்க. ஃபோனில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்போ இல்லை கை ஈரமாக இருக்கிறப்போ அந்த ஃபோனை சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதை ப்ராப்பராக ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் மட்டுமே சார்ஜ் போடுங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோனை எப்போவும் ஓவர் சார்ஜ் பண்ணாதீங்க. 100% வந்ததும் இல்லை அதுக்கு பிஃபோரே சார்ஜ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எப்பவும் தூங்குறப்போ சார்ஜ் போட்டுட்டு ராத்திரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகட்டும்னு விட்டுறாதீங்க. முக்கியமாக தூங்குறப்போ உங்களோட ஃபோனை தலைக்காணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்காதீங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் மேக்ஸிமம் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் ஏதாவது விட்டுருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டெக் விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.